ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாேருக்கும் பிடிச்ச ஒன்று தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? அதான் ஐஸ்கிரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடையில் உள்ள டேஸ்ட்டில் வீட்டிலே எப்படி அந்த டேஸ்ட்டில் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாலை காய வச்சு எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் மிக்ஸ் பவுடர் 100 கிராம் அந்த பவுடர் எடுத்துக்கிட்டேன். அதை பார்த்திங்கன்னா இப்போ பால் இது மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே நம்ம அந்த பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அந்த ஸ்டேஜில் வரும் பால். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 ஹவர்ஸ் 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனால இது அந்த க்ரீம் அந்த கன்சிஸ்டன்சி அந்த பதத்துக்கு வருது. இப்போ இதை ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இந்த க்ரீம் பதத்துக்கு இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் பாருங்கள், முதல்ல எடுக்கிறப்ப கொஞ்சம் இருந்துச்சு. இது கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியில் வச்சுருங்க, அப்போ தான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உடனே எடுத்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மேலே பாதாம் பிஸ்தா அது இருந்துச்சுன்னா அதை சேர்த்துட்டு மேலே பார்த்திங்கன்னா சாக்லேட் சிரப் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். அப்படியே கூட சாப்பிட்லாம். இது மாதிரி சாப்பிட்டா கடையில் உள்ள ஃபீல் ஆகும், கடையில் உள்ள டேஸ்ட் வரும். பார்த்திங்கன்னா பார்க்கவே சாப்பிடணும் போல் அந்த கடையில் உள்ள மாதிரியே அதே மாதிரி இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டும் கடையில் உள்ள மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.